ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ரொட்டேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆர் அரே எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 14th ஸ்டெப்பில் ஏ இஸ் ஈக்குவல் டு 11, 21, 31, 41, 51, 61 சொல்லி ஒரு லிஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு 2 எலமெண்ட்டு ரொட்டேட் பண்ண போகிறோன்னு வச்சுங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 31, 41, 51, 61 அதுக்கு பின்னால் 11, 21 வரும். ஆனால் நம்ம லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறோம். இதுதான் நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லிஸ்ட்டையும் எல் ரொட்டேட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அதே சமயத்தில் அதோடைய லென் ஆஃப் ஏ அதையும் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். அதே மாதிரி எவ்வளோ எலமெண்ட்ஸ் எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ 2ன்னு கொடுத்தோம்னா அது மேக்ஸிமம் நம்பர் 2ன்னா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டு மட்டும் எடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்க போகிறோம். அப்படின்னா 11, 21 ரொட்டேட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும்னா 31, 41, 51, 61 வந்துட்டு அதுக்கு பின்னால் 11, 21 ஆகிடும். அப்போ லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டு ரொட்டேட் ஆகிடும். ரொட்டேட் ஆகி ரைட் சைடில் வந்துடும். இதுதான் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் செஞ்சுருக்கோம். அதுதான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கான கோடிங் எழுதியிருக்கோம். டீன்னு ஒரு எம்டி அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். I is equal to 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். while I less than D, அதாவது அந்த முதல் 2 எலமெண்ட்டையும் எடுத்து டெம்பரவரியாக டீங்கிற லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதான் while I less than D, T dot append of A of I equal to I plus 1. இப்போ இந்த கோடிங் வழியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா டீங்கிற டெம்பரவரி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் அரேலேருந்து எடுத்து ஏங்கிற அரேலேருந்து எடுத்து அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ 11, 21 எடுத்து தனியாக டெம்பரவரி அரேயில் ஸ்டோர் பண்ணிடுறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், திரும்பவும் I is equal 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். while D less than N, என்னன்னா கடைசி வரைக்கும் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கடைசி எலமெண்ட் வரைக்கும் நம்ம எடுத்து ஹேண்டில் பண்ண போகிறோம். எதுலேருந்து பார்த்தீங்கன்னா Dலேருந்து ஆரம்பித்து N வரைக்கும் இருக்கா. அப்போ 2லேருந்து லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் அதை எடுத்து லிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த்து பொசிஷன்லாம் அந்த எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணிட போகிறோம். அப்போ 31, 41, 51, 61 எங்கே இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏங்கிற லிஸ்ட்டில் 11 வந்து 0th பொசிஷனில் இருக்குது, 21 வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, 31 வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது, 41 வந்து தேர்டு பொசிஷனில் இருக்குது, 51 வந்து ஃபோர்த்து பொசிஷன், 61 வந்து ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 11, 21 மூவ் பண்ணிட்டோம், வெளியில் எடுத்துட்டோம். அதை டெம்பரவரியாக டீங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும்னா 31 எங்கே வரணும், 0th பொசிஷனுக்கு வந்துடணும். 11 இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு 31 வந்துடணும். 41 எங்கே வந்துடணும், 21 இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு வந்துடணும். அப்புறம் 51, 61 பிளேஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 11, 21 வந்து அட்டாச் ஆகிடணும். அப்போ while D less than N, A of I is equal to A of D, I equal to I plus 1, D equal to D plus 1 வழியாக இதுதான் செய்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 31, 41, 51, 61 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி வரிசையாக ப்ளேஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஏ ஆஃப் கோலன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் கோலன் ஐ ப்ளஸ் டி அப்படிங்கிற ஒரு கோடிங் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா அந்த கரண்ட் எலமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது இல்லையா, அதோடு சேர்த்து டீயில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் கூடிய எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிடுறோம், அப்பன் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா அப்போ ஏ கோலன் இஸ் ஈக்குவல் டு ஏ கோலன் ஐ ப்ளஸ் டி அப்படிங்கிற ஸ்டெப் வழியாக என்ன பண்ணுறோன்னா கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் எலமெண்ட்ஸையும் இந்த டீயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா 31, 41, 51, 61 அதோடு சேர்ந்து 11, 21 சேர்ந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கிது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மேனுவல் எக்ஸிக்யூஷன் நம்ம போடணும். இப்போ மேனுவல் எக்ஸிக்யூஷன் போடுறோம். முதல்ல I equal to 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். Dயில் வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம் இன்புட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம். 0 less than 2 பார்க்குறோம். இது வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரவரி லிஸ்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸை 11, 21 எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கான மேனுவல் எக்ஸிக்யூஷன் தான் நம்ம போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். 0 less than 2 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் T is equal to அந்த ஃபஸ்ட்டு 11 எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தபடியாக ஐயோட வேல்யூ 1 ஆகுது.
இப்போ திரும்ப 1 less than 2 அதாவது டியில் வந்து 2 இருக்குது, 1 less than 2 பார்க்குறோம், ட்ரூ. அப்போ டியில் வந்து ஏற்கனவே 11 ஸ்டோர் பண்ணுறோம், திரும்ப 21 எடுத்து டியில் ஸ்டோர் பண்ணுறோம். எதுலேருந்து எடுத்து ஸ்டோர் பண்ணுறோன்னா அரேலேருந்து தான், ஏங்கிற அரேலேருந்து தான் எடுத்து டிங்கிற டெம்பரரி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் 11ஐயும் 21ஐயும் நாம் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம டெம்பரரி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஐயோட வேல்யூவை 0ல் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2ல் இருக்குது, என்னோட வேல்யூ 6, அதுதான் இப்போ கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். 2 less than 6 பார்க்குறோம், ட்ரூ. இந்த 6 வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை காட்டுது. அப்போ அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a of i அதாவது a of 0 is equal to a of 2 அப்படின்னு சொல்லி வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். a of 0th பொசிஷனில் a of செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ அதாவது 31 வந்து ஸ்டோர் ஆகிடும். இதுதான் அந்த ப்ராசஸில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா டியோட வேல்யூ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகுது, d = 3ன்னு ஆகுது. திரும்ப 3 less than 6 சொல்லி செக் பண்ணுறோம், ட்ரூ. அப்படின்னா a of i ஐயோட வேல்யூ இப்போ 1 ஆகிடும். அப்போ நம்ம என்ன ஐடியானா இதில் பொறுத்தளவில் ஏங்கிற அரேயில் 0, 1, 2, 3 பொசிஷன்ஸில் 31, 41, 51, 61 உட்கார வைக்கணும். அதுக்கு பின்னால் தான் அந்த டெம்பரவரி லிஸ்ட் இருக்கக்கூடிய 11, 21 வந்து ஜாயின் பண்ணிடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு இன்புட் லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11, 21, 31, 41, 51, 61 இருக்குது. இதை நம்ம லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறோம் 2 எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் 11, 21 வெளியில் போயிடும், 31, 41, 51, 61 வந்துடும். அந்த 11, 21 ரைட் சைடில் வந்து உட்காந்துது. அப்போ ரொட்டேட் பண்ணதோடைய அவுட்புட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிரும். அதை தான் நம்ம இங்கே செஞ்சு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டெம்பரரி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணோம், இப்போ என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏ அரேயில் 0th பொசிஷனில் 31, ஃபஸ்ட்டு பொசிஷனில் 41 அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து நாம் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இதுதான் இந்த ப்ராசஸில் செஞ்சுக்கிட்டே வரும். ஸோ இதை நம்ம 3 less than 6 பார்க்குறோம். a of i is equal to 41. ஐயில் என்ன, ஃபஸ்ட்டு பொசிஷன். திரும்பவும் என்ன ஆகும், அடுத்த எலமெண்ட்டு. அப்போ d is equal to 4 ஆகிடுது. d less than 6 பார்க்குறோம். அப்போ 4 less than 6 பார்க்குறோம். அப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு a of i is equal to 51. ஐயில் என்னென்னா செகண்ட் பொசிஷன், ஐனா செகண்ட் பொசிஷன். ஏ அரேயில் ஏ லிஸ்ட்டில் செகண்ட் பொசிஷனில் 51 உட்கார வைக்கிறோம். இதை தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். அடுத்தபடியாக d is equal to 5, i is equal to 3. ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகுதுல, d இன்க்ரிமெண்ட் ஆகுது, i இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ 5 less than 6 பார்க்குறோம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், ட்ரூ. அப்போ a of i is equal to a of i a of தேர்ட் பொசிஷன், ஏ லிஸ்ட்டில் தேர்ட் பொசிஷனில் 61 உட்கார வச்சிடறோம். இப்போ நம்ம ஃபைனலாக பார்த்திங்கன்னா டியோட வேல்யூ 6 ஆகிடும். கண்டிஷன் வந்து 6 less than 6 ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஏ அரேயில் 31, 41, 51, 61 இருக்கும். ஸோ இதான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா a: is equal to a: i + t அப்படின்னு ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப் வழியாக என்ன ஆகுதுன்னா, கரண்ட்டாக ஏ லிஸ்ட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதோட எதை நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா டீங்கிற டெம்பரவரி லிஸ்ட்டில் என்ன இருக்குது, 11, 21 இருக்குது, அதை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ கரண்ட் லிஸ்ட்டில் 31, 41, 51, 61 இருக்குது இல்லையா, அதோட எதை ஜாயின் பண்ண போகிறோம்னா டீயை கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப் வழியாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, கரண்ட்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டு நம்ம எதை ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீங்கிற டெம்பரவரி லிஸ்ட் எலமெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, ஏ லிஸ்ட்டில் 31, 41, 51, 61 அதோடு சேர்த்து டெம்பரவரி லிஸ்ட்டில் கூடிய 11, 21 வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் மேனுவல் எக்ஸிக்யூஷன் போட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.